ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. அதுதான் சோயா சங்க்ஸ் பிரியாணி, அதாவது மீல் மேக்கர் பிரியாணி. இந்த பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெஜிடேரியன்ஸுக்கு இது நல்ல ஒரு சப்ஸ்டியூட், நான்வெஜ்ஜுக்கு பதிலாக இது ஒரு சப்ஸ்டியூட். இந்த மீல் மேக்கர் ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் ஆனதுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இன்றைக்கி நான் இந்த பிரியாணி பண்ணுறதுக்காக 1 கப் அளவிற்கு சோயா சங்க்ஸ் எடுத்துருக்குறேங்க, மீல் மேக்கர் எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். இப்போ சூடான தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இந்த சூடான தண்ணியில் இப்படியே இருக்கட்டும். அது நல்லா ஊறணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறியிருக்கு. இப்போ நம்ம இந்த தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு அதுக்கப்புறம் தனியாக இதை எடுத்துக்கலாங்க. எடுத்தது ஒரு 2லேருந்து 3 தடவை வரைக்கும் நல்லா கழுவி மறுபடியும் அந்த தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 கப் அளவிற்கு தயிர் சேர்த்துருக்குறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோயா சங்க்ஸ், அதாவது மீல் மேக்கரை நம்ம கிரேவியாவோ என்ன பண்ணாலும் அதில் ஒரு உப்புச்சப்பு இல்லாமல் இருக்கும் அந்த பீசஸில். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கும் பொழுது அந்த டேஸ்ட் எல்லாமே உள்ளே நல்லா உறிஞ்சி எடுத்துக்கும். அப்போது அந்த மீல் மேக்கரும் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் கிரேவி செய்யும்போதும் ஃப்ரை பண்ணும்போதும் எப்போவுமே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இதையும் அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவிற்கு அரிசி எடுத்துருக்கிறேன். பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவிக்கலாங்க. ஒரு 2லேருந்து 3 தடவை வரைக்கும் நல்லா கழுவி தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் நல்ல தண்ணியை ஊற்றிருக்கிறேன் மறுபடியும். இப்போ இதையும் ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் சீக்கிரமாக பண்ணணுன்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது ஊற வச்சுக்கணுங்க. இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியை நான் ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். அதை வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அரிசியை நம்ம ஏற்கனவே நல்லா 2-3 தடவை கழுவிட்டோம். நான் இந்த தண்ணியை குக் பண்ணும்போது யூஸ் பண்ண போகிறேங்க. இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டேன். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு நெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் நெய் ஜாஸ்தியாக வேணும்னாலும் நெய் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக சோம்பு, ஒரு பட்டை, 3 லவங்கம், அதோட ஒரு அன்னாசிப்பூ உங்கள் விருப்பங்க இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா அப்படியே போட்டுக்கலாம். அதோட ஒரு பிரியாணி இலையை சேர்த்து நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போய் வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அதை இடித்து சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நான் துருவி சேர்த்துருக்குறேன், இது மாதிரி கூட சேர்த்திக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். என்னோடய ரெசிபீஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் எப்போவுமே இஞ்சி பூண்டை நம்ம கேரட்டெல்லாம் துருவுற அந்த துருவியால் துருவி தான் சேர்த்துக்குவேன். இதோட மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துருக்குறேன். நீங்கள் நல்லா பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போட்டால் போதும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி எல்லாம் நல்லாவே மசிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அந்த சோயாபீன் ஊற வச்சு நம்ம மேரினேட் பண்ணும்பொழுது உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் நம்ம அரிசிக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போது இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவிற்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். அதோட 1 டீஸ்பூன் அளவிற்கு கரம் மசாலா சேர்த்துருக்குறேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வதக்கிக்கலாம்.
நம்ம ஏற்கனவே மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறோம் சோயாவோட. இப்போ இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கொஞ்சமாக புதினா தழையும் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி கட் பண்ணி எடுத்ததை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக கிரேவி பதமாக இருக்குது. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த சோயா சங்க்ஸை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், இதுவே ஒரு சூப்பரான கிரேவி. சப்பாத்திக்கெல்லாம் நீங்கள் இப்படியே செஞ்சு கூட கொடுக்கலாம். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடணுங்க. அரிசி சீக்கிரம் வெந்துடும், அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டோம்னா நல்லா மசாலா எல்லாம் அதில் நல்லா சேர்ந்துக்கும். 5 நிமிஷம் கழித்து நம்ம அரிசி இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 கப் அரிசி எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதுனால 1.5 கப் தண்ணி சேர்த்தா போதும் இன்றைக்கி. இப்போ அரிசியை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க. ஏற்கனவே சோயா சங்க்ஸ் மசாலாவோடலாம் கலந்து ஒரு சூப்பரான டெக்ஸ்டரை கொடுத்துருக்கு. இப்போ அதையும் அரிசியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதிலேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்குறேன். இந்த லேசாக கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் உப்பு தேவை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடிட்டு அந்த ஓட்டை வழியாக ஆவி வர்றதுக்கு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நம்ம வெயிட்டை போட்டுக்கலாங்க. குக்கர் விசிலை போட்டு ஒரு விசிலுக்கு விட்டால் போதும். மிதமான தீயில் வச்சு ஒரு விசில் விட்டால் போதும். ஏன்னா நல்லா கொதிச்சிருச்சு. மிதமான தீயில் வைக்கிறதுனால ஒரு விசிலுக்கு வச்சா போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அது ப்ரெஷர் இறங்கட்டும். அதுக்குள்ளே ஒரு சூப்பரான ரைத்தா பண்ணுறதுக்காக நான் 3 வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் எந்த வெள்ளரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். அதோட தோலை லேசாக எடுத்து விட்டுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் அந்த தோலெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அதனால் நான் தோலை ரிமூவ் பண்ணிட்டேன். நான் கழுவிட்டு தான் தோலை ரிமூவ் பண்ணேன். அதனால் இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ரைத்தாக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஒரு பவுலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதோட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா கட்டியான தயிர் அது. இதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இது ஆப்ஷனல் தான், தக்காளி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரிக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெள்ளரிக்காயும் வெங்காயம் எல்லாம் சேர்க்கும் பொழுது அது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இதற்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா தயிர் நல்லா கட்டியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை தூவிக்கலாங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் திறந்து பார்க்கலாம். ப்ரெஷரெல்லாம் இறங்கிடுச்சு. நீங்கள் ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வரைக்காவது அப்படியே வைக்கணுங்க. அப்போ தான் ப்ரெஷர் நல்லா இறங்கும். அவசரப்பட்டு திறந்துட்டோம் அப்படின்னா அடியில் தண்ணி நிற்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், ஸ்பூனில் எடுக்கும்பொழுது நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குதுங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கெல்லாம் இப்போ காயெல்லாம் இல்லை, வெறும் இந்த இதுன்னா சோயாபீன்ஸ், அதாவது மீல் மேக்கர் நம்ம அப்படியே வைக்கலாம். ரொம்ப நாளைக்கு டப்பாவில் போட்டு ரொம்ப நாளைக்கு நிற்கும். காய் இல்லாத டைமில் இந்த மாதிரி கூட நம்ம குட்டீஸுக்கு பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், சூப்பரான சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ புதினா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இல்லையேன்னு கவலைப்பட வேண்டாங்க. இலையை நல்லா காய வச்சு ஒரு பேக்கில் போட்டு வச்சா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ்.